அன்புடையீர் வணக்கம். ராசி பலன்கள் அண்ட் வாழ்வியல் சேனல் சார்பாக ராசி பலன்களில் இந்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதத்துக்கும் ராசி பலன்கள் சொல்லப்படும். இந்த மாதத்தில் ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள், அதற்கு முன்பாக அந்த ஆங்கில மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த தினங்களையும் கூறிவிடுகின்றேன். இந்த மாதத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுபமுகூர்த்த தினம். அன்னைக்கு கல்யாணங்கள் மற்றும் அனைத்து சுப விசேஷங்களும் செய்ய உகந்த நாள். ஜூன் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது வைகாசி 28 அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள். கல்யாணங்கள் மற்றும் சுப விசேஷங்கள் செய்ய உகந்த நாள். ஜூன் 16ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் தான். அன்னைக்கும் சுப முகூர்த்தங்கள் மற்றும் சுப விசேஷங்கள் செய்ய உகந்த நாட்கள். ராசி பலன்களில் முதல்ல மேசராசிக்கு ஜூன் மாத சிறப்பு பலன்கள். வருமானம் இந்த மாதம் நல்ல சிறப்பாக இருக்கும். மனைவி வழியிலேருந்து சொத்து சுகங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் வாகன செலவு அதிகமாகும். புது வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஈடுபடுவீங்க. ஏன்னா 2ல் குருவும் இருக்கார். 2வது பிள்ளைகள்னால மன மகிழ்ச்சியும் இந்த மாதத்தில் இருக்கும். மேலும் ரகசியம் காத்துக்கிறது நல்லது. உங்கள் ரகசியத்தை திடீர்னு யார்ட்டையும் சொன்னீங்கன்னா அதனால் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். மன அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்கும். மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு பிறகு மனச்சஞ்சலங்கள், குழப்பங்கள், உடல் உஷ்ண பீடைகள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருக பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சீரும் சிறப்புமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்கன்னா ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை வெளியூருக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வியாபாரத்தை கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் ஏற்படும். வியாபாரம் வரவு அதிகமாக இருந்தாலும் கூட சேமிப்பு ஒன்றும் இருக்காது. இந்த மாதத்தில் சுபவிரய செலவுகள் அதிகமாக ஏற்படும். திடீர் சுபவிரய செலவுகள் உண்டாகும். திடீர் பயணங்களும் உண்டாகும். உறவினர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் விலகும். இதுக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள்னால மனமகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு வெளிநாடு வெளியூர்களுக்கெல்லாம் சென்று படப்பிடிப்புகள் இதுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப மன உற்சாகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா ஒரே சுபவிரய செலவாக தான் இருக்கும். சுபவிரயங்கள் அதிகமாகும். இருந்தாலும் மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. பிள்ளைகள்லாம் உங்கள் பேச்சை கேட்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். 2வது அரசாங்கத்திலேருந்து நல்ல செய்திகள்லாம் வரும். ஒரு ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் தடையாகிட்டு இருந்திருக்கும். அந்த ப்ராஜெக்ட் இப்போ அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு வரும். வியாபாரங்களில் புது முயற்சி எடுப்பீங்க. வெற்றிகள்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள்னாலேயும் மன மகிழ்ச்சி உண்டாகும். என்னென்னா சுப விரயம் அதிகம் செய்கிறதுனால, சுப செலவுகள் செய்கிறதுனால கையில் பைசா தங்காது. ஆனால் உடல் நலத்தில் கட்டாயம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலத்தில் கொஞ்சம் அசிடிட்டி, மற்றபடி இன்டைஜஷன், வயிற்று புண் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும். முதல் வாரத்தில் புதன்கிழமை இல்லாட்டா கடைசி வார புதன்கிழமைக்கு விஷ்ணு பகவான், அதாவது வெங்கடாசலபதி வழிபாடு, அங்கே போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குறைகள்லாம் நல்லபடி தீரும். அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இந்த மாதத்தில் இருக்குது. ஆனாலும் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு திடீர்னு வருதுனாலுமே நீங்கள் கொடுத்து வச்ச பணம் தான் வரும். ஆனால் இருந்தாலும் அது வந்தாலும் நம்ம கையில் பணம் வந்ததுனால கொஞ்சம் மன மகிழ்ச்சிகள் இருக்கும். அரசாங்கத்தில் நம்பியிருந்த வேலைகள்லாம் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே போகும். அதனால் மன அழுத்தங்கள், மனச்சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். 2வது திடீர் பிரயாணங்கள், கடல் கடந்த பிரயாணங்கள்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் ப்ரெஷர் இது சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதை கண்காணிச்சு வருது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் உடல் சோர்வு, சின்ன இரத்த சம்மந்தப்பட்ட பிணிப்பீடைகள்லாம் உண்டாகும். அதில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தை பேணி காப்பது மிக்க சால சிறந்தது. சிம்மராசிக்காரங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல திசை புத்திகள் நடந்துச்சுன்னா உத்தியோக உயர்வுகளும் ஏற்படும். சுபவிரய செலவுகள் ஏற்பட்டாலும் இடையே
விரைய செலவுகள், தெண்ட செலவுகளும் ஏற்படும். ரெண்டாவது, குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள்லாம் உண்டாகும். சொந்த பந்தத்தில் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. அதுவே ரகசியத்தை சொந்த பந்தத்தில் பேசக்கூடாது. பேசுனா அது ஒரு பெரிய கலகமாக தர்க்கமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இந்த பலன்கள்லாம் திசைநாதன், புத்திநாதன், சித்திரம்னு சொல்லுவாங்க, அந்தரம் சித்திரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லபடி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி பலன்கள் பாதிக்காது, சிறப்பான பலன்களையே தரும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் குரு ஓரையில், அதாவது காலையில் 11 to 12 குரு ஓரையில் போய் சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படி நவக்கிரகங்களையும் 3 சுற்றிட்டு வந்தீங்கன்னா கெட்ட பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு நினச்ச காரியங்கள்லாம் ஈடேறக்கூடிய மாதம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவோமா வேண்டாமாங்கிற சிந்தனைகள்லாம் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். வீண் அலைச்சல்கள்லாம் குறையும். இந்த மாதத்தில் உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. அந்த அக்கறை காட்டி எக்ஸசைஸு, உடல் பயிற்சி இதெல்லாம் எடுத்து உடலை சீரும் சிறப்புமாக வைக்கக்கூடிய சிந்தனைகள் இந்த மாதத்தில் வரும். இதுபோக குடும்ப நண்பர்கள்ட்ட நல்ல உறவை பேணுவீங்க. அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான மாதம்தான் இது. இருந்தாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருக பகவானை வழிபாடு பண்ணுங்கள், சீரும் சிறப்புமாக இருக்கும். மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருக பகவானை வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை தரும். துளாராசிக்காரங்களுக்கு உங்கள் கையெழுத்துனாலே நிறைய பிரச்சனைகளை இந்த மாதம் சந்திக்கணும். கையெழுத்து சரியில்லைம்மா, இல்லைன்னா நீங்கள் தான் கையெழுத்து போட்டிங்கன்னு சொல்லுவான். இந்த கையெழுத்து நான் போடலைன்னு சொல்லி வாதாடுவீங்க. அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் சிந்திக்கிறதுனால யாருக்கும் வெத்து பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, பிளாங்க் செக்கு கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க. மாணவர்கள் கல்வியில் கட்டாயமாக நல்ல கவனமாக இந்த வருஷ தொடக்கம் கல்வி ஆண்டு ஆரம்பிக்கு இந்த வருஷத்தில் நல்லா படிக்கணும். ஏன்னா பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சரியில்லாமல் இருக்கார். இருந்த போதிலும் உங்களுக்கு கல்வியில் அதிகம் கவனம் இருந்தால் தான் நினச்ச மார்க்கள் அதிகம் வாங்கலாம். குடும்ப தலைவர்கள் தலைவிகள் பேச்சில் கவனம் தேவை. அனாவசியமான பொருள்கள் வாங்க வேண்டாம். இந்த பொருளை வாங்குவோமா அந்த பொருளை வாங்குவோமாங்கிற சிந்தனைகள்லாம் வரும். லோன் போட்டு எந்த பொருளையும் தற்சமயத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு எந்த பொருளும் வாங்காதீங்க. அதில் இந்த மாதத்தில் குறிப்பாக எந்த புது ஜாமான்கள் எதுவும் வாங்காதீங்க. நகைகள் வேணால் வாங்கலாம். மற்றபடி எலக்ட்ரானிக் பொருள்கள், ஆடம்பர செலவுகளை இந்த மாதத்தை தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா இதே ஒரு கடனாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தில் எச்சரிக்கை தேவை. அஜீரண கோளாறுகள்லாம் ஏற்படும். மற்றபடி நண்பர்கள்கிட்ட வாக்குவாதமும் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு 50க்கு 50% நன்மை, 50% தீமை. என்னால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடக்கூடிய தெய்வமானது நவக்கிரகங்களை 9 சுற்றி வரணும். மாதத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு நவக்கிரகங்களை 9 சுற்றுங்க. திங்கக்கிழமை டைம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மாற்று மதத்தினர் நான் ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்கு இந்து மத தெய்வங்களை சொல்லிட்டு வரேன். மாற்று மதத்தினர் அவங்கவுங்க தெய்வ கோயில்களுக்கு நான் சொன்ன கிழமைகளை போய் வழிபாடு பண்ணுங்கள், சீரும் சிறப்புமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே 2-3 மாதமாக இருந்த மன அழுத்தங்கள், உடல்நல பீடைகள்லாம் தீர்ந்து இந்த மாதத்தில் புது மனுஷனாக உருவாவீங்க. என்னன்னா புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் பெறும். உடற்பயிற்சி செய்வீங்க. உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துவீங்க. சகோதர ஒற்றுமை நல்லாயிருக்கும். பண வரவு எங்கேயாவது இருந்து வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு தேங்கி இருந்துச்சுன்னா அந்த பண வரவுகள் வரும். உத்தியோக உயர்வுகள் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல பாராட்டம் பெறுவீங்க. எனவே நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் முடியாதவர்கள், ஆடவர்கள், மகளிர் இவர்களுக்கெல்லாம் திருமணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே கல்யாண தடை இவ்வளோ நாள் இருந்துச்சுனாலும் இந்த மாதத்தில் கல்யாண விஷயமாக, திருமண விஷயமாக நல்ல செய்திகள்லாம் உங்களை சேரும். அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பண வரவு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஆனால் என்னன்னா ஒரு சைடில் பண வரவு வந்தாலும் சமீபமாக உங்கள்கிட்ட மே மாதத்தில் வாங்கின பணத்தை தாரன்னு சொன்னவன் தர மாட்டான் இப்போதுக்கு. அதனால் கொஞ்சம் மன அழுத்தம் வரும். அண்ணாச்சி 10 நாளில் தந்துடுறேன், இல்லை 5 நாளில் தர்றேன்னு சொல்லி ரூபா வாங்கியிருப்பான். கிட்டத்தட்ட அது கிடைக்கக்கூடியது ரொம்ப தாமதப்பட்டு தான் கிடைக்கும். மற்றபடி பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி இருக்கும். மனைவிக்கு உடல்நிலைகள் நல்லாயிருக்கும். வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் உண்டாகும். வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் தடைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலனை தரும். வீண் அலைச்சல்கள் வந்தாலுமே பின்னால் அதை வச்சு 3 மாதத்துக்கு பிறகு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். எதிர்பார்த்ததை விட தொழில் சிறப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னா வாக்கில் தான் சனிங்கிற மாதிரி நாக்கில் சனி இருக்கிறனால நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் கலகம் அதிகமாக வரும். நண்பர்கள்ட்ட, மனைவிகிட்ட, பிள்ளைகள்கிட்ட
சகோதரர்கள்ட்டெல்லாம் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். டென்ஷனை குறைக்கிறது நல்லது. டென்ஷனை கொஞ்சம் குறைச்சா நல்ல பலன்கள் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த மாதத்தில் சிறப்பான பலன்கள் இருக்கும். ஒரு பெரிய கடன் ஒன்று அடைப்பீங்க. அந்த கடன் அடைச்ச மன நிம்மதி இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். உடல் உபாதைகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் உண்டாகும். ஆனால் அது விலகிரும். சிறப்பான வாரமாக தான் இது இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான பலனை தரும். இந்த மாதம் சிறப்பான பலன்களை தரும். இருந்த போதிலும் ரோட்டில் போக்குவரத்துகளில் எச்சரிக்கையாக போகணும். உடல் ரீதியான அதாவது உணவுகள் கட்டுப்பாடாக சாப்பிட்றது மிக்க நல்லது. ஏன்னா வாயு சம்பந்தப்பட்ட பீடைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னா விநாயகர் வழிபாடு இந்த மாதத்தில் சிறப்பு. அதுபோக சனீஸ்வர பகவான், சனீஸ்வரன் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக சிவன் கோயிலுக்கு சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணும்போது நல்ல பலன்களை தரும். மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பான பலனாகவே இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு மன நிம்மதியான மாதமாக இது இருக்கும். அதாவது பிடித்த இடத்துக்கு பிடித்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தேர்வுலாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. அந்த தேர்வில் நல்ல ரிசல்ட், நல்ல தேர்ச்சி பெற்ற மகிழ்ச்சி வேறு இருக்கும். இதுபோக தகப்பன் தாயாரை ரொம்ப நாள் கழித்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனாலும் என்னென்னா கையில் ரூபா தங்காது, விரையம் ஆகிக்கிட்டே போகும். வீண் அலைச்சல்களும் அதிகம் இருக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. அஜீரண கோளாறுகள் உண்டாகும். மற்றபடி டென்ஷன்களை குறைக்கிறது நல்லது. பெரிய ஆட்கள்கிட்ட எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் புது யுக்தியை புகுத்துவீங்க. அதனால் நன்மையே வரும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லாயிருக்கும். குடுக்கல் வாங்கலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடாதீங்க. மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பான பலனையே தரும். மீனராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கக்கூடிய சிந்தனை இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஏதாவது உதவிகள் செய்து நல்ல பேர் வாங்கணும். அந்த பேருனால் அந்த உதவி செய்யக்கூடிய ஆட்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனாலும் விரைய செலவுகள் உங்களை விரட்டிக்கிட்டே இருக்கும். உடல் உபாதைகளும் அப்பப்போ இருக்கும். டென்ஷன் வரும், கவலை வரும். நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடியது குரு பகவான், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணணும். சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணணும். உடல் நலத்தில் சிறப்பான கவனம் தேவை. வெளிநாட்டு அன்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் வெளிநாட்டு பயணங்களும் இந்த மாதம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நண்பனாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கற்பனைகள் இந்த ட்ரிப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய திட்டங்கள் நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும். மற்றபடி கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சகோதரர்கள் உறவு நல்லாயிருக்கும். பணவர்கள் வந்தாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் மாத கடைசியில் வரும். மாத கடைசியில் செலவுகளை சுருக்கினா நல்ல மன நிம்மதி கிடைக்கும். மொத்தத்தில் தியானம் பண்ணுறது நல்ல பலனை தரும். ஆக மொத்தத்தில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மையான பலன்களும் தீமையான பலனும் வரும். அவங்கவுங்க தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் இருக்கும். ஏற்கனவே இந்த மாதத்துடைய சுபமுகூர்த்தங்களை நாட்களை சொல்லியிருக்கேன். அதை கேட்டு பலன் வைங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபை அமுக்குங்க. அப்புறம் பெல்லுன்னு ஒரு பட்டன் வரும், அதை அமுக்குங்க. அதுக்கப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.